நம்ம சேனலில் இன்று நான் பேச போவது விநாயகர் சதுர்த்தி பற்றி தான். இந்த வாரத்தில் விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகரை பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. விநாயகர் தான் முழு முதல் கடவுள். சரி, விநாயகரை எதற்காக நம்ம வழிபாடு செய்கிறோம், எதுக்காக விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். நிச்சயமாக அதுக்கு பதில் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். கஜமுகாசூரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களை கடுமையாக கொடுமைப்படுத்தினார். அவங்கள நிம்மதியாகவே இருக்க விடலை. அப்போ அந்த அரக்கரை வதம் செய்யணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சிவனும் பார்வதியும் பேசி ஆலோசனை செஞ்சுதான் முழு முதற் கடவுளான விநாயகரை உருவாக்குனாங்க. விநாயகர் அன்றுதான் கஜமுகாசூரன் அரக்கனை அழிச்ச தேவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. தேவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடை விட வடநாடான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கோவா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தியை 10 நாட்கள் அவ்வளோ சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியும் கொண்டாடி 10வது நாட்கள் தான் போய் விநாயகர் சிலையை ஆற்றுல கரைக்கிறாங்க. நமக்கும் விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினா நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாங்க, நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாகவே வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு ஜாதகம் பார்க்க போனால் கூட என்ன சொல்லுவாங்க, விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. விநாயகர் ரொம்ப எளிமையானவர். அரச மரத்துக்கு அடியில் இருக்கிறாரு. அதுவும் காலையில் குழந்தை இல்லாதவங்களை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அரச மரத்தை சுற்றி வழிபாடு செஞ்சால் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. விநாயகருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட விநாயகருக்கு வருடத்தில் வரக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தியை நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். வீட்டில் விநாயகர் சிலையை வச்சு எத்தனை நாட்கள் வழிபாடு செய்யலாம்? 3 நாட்கள் வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக விநாயகருக்கு எளிமை தான் பிடிக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ விநாயகரை களிமண்ணால் தான் உருவாக்குவாங்க. பிள்ளையார் பிடிக்கிறது தான் எல்லாருக்குமே வழக்கம். ஒரு நல்ல காரியம் அப்படின்னாலே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நம்ம எல்லாருமே வைப்போம். மஞ்சளில் பிடிக்கலாம், சந்தனத்தில் பிடிக்கலாம், ஏன் குங்குமத்தில் கூட விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க. இப்போ களிமண்ணில் விநாயகர் சிலை வாங்கி வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறவங்க களிமண்ணில் விநாயகர் சிலை வாங்கிட்டு வாங்க. வீட்டிலையே ஒரு மேடை உருவாக்கலாம். அந்த மேடை பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடிச்ச சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் உருவாக்கி அதில் விநாயகர் சிலையை வைக்கலாம். வச்சுட்டு விநாயகருக்கு பிடிச்ச உணவுகள் நிறைய இருக்குது. விநாயகர் நல்லா சாப்பிடுவார், எல்லாருக்குமே தெரியும். விநாயகருக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட விநாயகருக்கு நம்ம என்னெல்லாம் படைக்கலாம்? எளிமையாக அப்படின்னா சுண்டல், கொலக்கட்டை, அவல், பொரிகடலை, முடிஞ்சவங்க விளாம்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், பல வகைகள் வைக்கலாம். அப்போ முறுக்கு கூட விநாயகருக்கு பிடிக்கும். அது முதல் நாளே கூட எச்சிப்படாமல் செஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாம் விநாயகருக்கு வச்சு நம்ம பூஜை செய்யலாம். அதுவும் விநாயகருக்கு அன்று விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன தடைகள் இருந்திருக்கலாம், எதிரிகள் இருந்திருக்கலாம். விரதம் இருந்து விநாயகருக்கு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அது அத்தனையும் மாறும். உங்கள் எதிரிகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. எதிரிகளே உங்ககிட்ட சந்தோஷமாக உறவினர்களாக பேசக்கூடிய தருணங்கள் ஆகும். தடைகள் எல்லாம் அகலும். நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சரி, விநாயகருக்கு பிடித்த பூக்கள் என்னென்ன? விநாயகருக்கு அரளிப்பூ பிடிக்கும், சாமந்தி பூ பிடிக்கும், செவ்வந்தி பூ பிடிக்கும், பாரிஜாதம் பூ பிடிக்கும், செம்பருத்தி சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். செம்பருத்தி விநாயகருக்கு வச்சு கும்பிடலாம். அருகம்புல் மாலை இதுவும் விநாயகருக்கு நம்ம போடலாம். இதெல்லாம் போட்டு விநாயகரை வழிபாடு செய்யலாம். இந்த வாரத்தில் விநாயகர் சதுர்த்தி எந்த நேரத்தில் ஆரம்பிக்கி எந்த நேரத்தில் முடியுது அப்படின்னா, செப்டம்பர் 6/3/1 ஆரம்பிக்குது. செப்டம்பர் 7 மாலை 5:36 விநாயகர் சதுர்த்தி முடியுது. செப்டம்பர் 7 காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிக்கணும். அன்னைக்காச்சும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு, குழந்தைங்களெல்லாம் சீக்கிரமாக எழுப்பிடணும்னு சொல்லலை, சீக்கிரமாக குளிச்சுட்டு விநாயகருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சுட்டு 9லேருந்து 10:30
விநாயகரை வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கான முகூர்த்தம் அன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குன்னா 11:01 1:36 வரைக்கும் இருக்குது. அதுதான் விநாயகரத்தோட முகூர்த்தம். விநாயகரை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு விநாயகரை வழிபாடு செய்யலாம். அன்றைக்கி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு குலதெய்வம் எதுவோ அதை நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ உங்கள் மனதில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயம் விநாயகர் பெருமாள் அருளால் நிறைவேற்றி தரப்படும். அதே மாதிரி சிலருக்கு தோணலாம், நான் ஒரு சின்ன களிமண்ணால் விநாயகர் சிலை வைக்க போகிறேன், அதை என்னால் போய் ஆற்றில் கரைக்க முடியாது, அப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்கலாம். இதுவும் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். நாம் வீட்டில் அபிஷேகம் செய்கிறோம். அபிஷேகம் செஞ்ச பாலோ இல்லை சந்தனம் அந்த இதோ இல்லைனா மஞ்சள் நீரோ என்ன பண்ணுவோம், செடியில் தான் கொண்டு போய் ஊற்றுவோம். அதே மாதிரி களிமண்ணால் செஞ்ச அந்த குட்டி விநாயகரை உங்கள் வீட்டில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு தொட்டி இருக்குது அப்படின்னா அந்த தொட்டி மண்ணில் அந்த விநாயகர் சிலையை வச்சு கரைச்சிடலாம். இல்லை எங்கள் வீட்டில் தொட்டி இல்லை, கொஞ்சோண்டு இடத்துல நாங்கள் ஒரு செடி மாதிரி வச்சுருக்கோன்னா அந்த செடியில் அந்த மண்ணில் விநாயகர் அந்த சிலையை போட்டு நம்ம கரைச்சிடலாம். அது இன்னமும் நம்ம வீட்டுக்கு விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப பெருசாலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன விநாயகர் ஒரு களிமண்ணில் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகரை இந்த வருடம் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நானும் இந்த வருடம் விநாயகர் சிலை வச்சு கும்பிட்டு நம்ம சேனலில் இருக்கிற அனைவருடைய பிரார்த்தனைகளை நிறைவேறும் சொல்லி வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும் உங்களுக்கு.